இருக்கு. ஆல்ரெடி குவார்டர்லி எப்போ 1.5 கோடிக்கு மேல ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் டர்ன் ஓவர் இருந்தால் ஜிஎஸ்டிஆர் ஒன் குவார்டர்லி பண்ணலாம், அதுக்கு மேல இருக்கு மந்த்லி பண்ணணும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா புதுசா ஜிஎஸ்டிஆர் ஒன்னு குவார்டர்லி, அதாவது வித் எஃபெக்ட் ஃப்ரம் பெருமாள் சார் சொன்ன மாதிரி 1/1/2021 சாரி 20ன்னு போட்டேன் 21 சாரி 1/1/21 இது புதுசா என்ன சொல்றாங்க, ஐஎஃப்எஃப்னு ஒரு ஃபெசிலிட்டி கொண்டாடுறாங்க சார், இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. இந்த அதாவது இந்த ஜிஎஸ்டிஆர் குவார்டர்லி ஃபைல் பண்றாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் 13ஆம் தேதி டியூ டேட் சார். ஆல்ரெடி ஜிஎஸ்டிஆர் மந்த்லி பண்றவங்களுக்கு டேட் 11 தான், ஆக்ட்ல 10 நோட்டிபிகேஷன்ல 11 ஆக்குனாங்க. ஆனா அந்த நோட்டிபிகேஷன் நம்பர் 82 சென்ட்ரல் டாக்ஸ் ரேட் டேட்டட் 10/11/20 ஃபைல் பண்றவங்களுக்கு அந்த குவார்டர்ல 13ஆம் தேதி கடைசி தேதி. சரி சார், அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் என்ன சார் பண்றது, அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த குவார்டர்லியில பண்ண போறாரு ஐஎஃப்எஃப் மெத்தட்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் அதாவது ஜனவரியும் பிப்ரவரியும் அந்த இன்வாய்ஸ் டீடைல் மட்டும் ஐஎஃப்எஃப் மெத்தட்ல போடுவார். 3வது மாசம் அந்த ஜிஎஸ்டிஆர் குவார்டர்லி ஃபைல் பண்ணுவார். சரி சார், அப்ப அவருக்கு 3பியும் குவார்டர்லி ஆப்ஷனுக்கு போயிடுது அவருக்கு, அதான் ரொம்ப முக்கியம், மந்த்லி கிடையாது. சரி சார், இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இதுல பேமெண்ட் மந்த்லி பண்ணணுங்கிறாங்க. 3பி குவார்டர்லி ஜிஎஸ்டிஆர் குவார்டர்லி, ஆனா பேமெண்ட் மந்த்லி. அதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன் பின்னாடி நோட்டிபிகேஷன் நான் சொல்றேன். அதே மாதிரி பேமெண்ட் மந்த்லி பண்ணும்போது மந்த்லி டியூ டேட் 25ஆம் தேதி சார், அடுத்த மாசம் 25ஆம் தேதி பே பண்ண சலான் PMT 06ல பே பண்ணணும். அதுக்கு நீங்க பணம் நீங்களா மென்ஷன் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்கா ரீஃபில் ஆகும். அது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார் மந்த்லி ரிட்டர்ன் சார் உங்களுக்கு எனக்கு 5 கோடிக்கு மேல ரிட்டர்ன் ஓவர்லாம் கண்டிப்பா நீங்க மந்த்லி தான் பண்ணணும். ஜிஎஸ்டிஆர் மந்த்லி 3பி மந்த்லி. சரி சார், என் டர்ன் ஓவர் 5 கோடிக்கு கீழே அப்படின்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு 22ஆம் தேதி, 5 கோடிக்கு மேலனா 20ஆம் தேதி. அது இப்போதைக்கு இருக்கு. பேமெண்ட் மாசம் தான் சொல்லிட்டேன். எவ்ரி மந்த் சக்சீடிங் மந்த் 25ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் கட்டணும், PMT 06ல கட்டணும். ஆனா பேமெண்ட் நம்ம ஃபில் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்கா ப்ரீ ஃபில் ஆகும். அது எப்படிங்கறத பின்னாடி ஒரு நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். அடுத்த நோட்டிபிகேஷன் 82/20 டேட்டட் 10/11/20 சென்ட்ரல் டாக்ஸ் ரேட் டேட்டட் 2B ஆட்டோ டிராஃப்ட் ஆகும் சொல்றாங்க. இப்பவே வந்துருச்சு. ஆனா அவர் 11ஆம் தேதிக்கு முன்னால பண்ணாதான் 12ஆம் தேதி 2B ஜெனரேட் ஆகும். ஒருத்தர் ஜிஎஸ்டிஆர் 11ஆம் தேதி பண்ணா 12ஆம் தேதி தான் பண்றாரு வச்சுங்க, அவருக்கு அடுத்த மாசம் தான் 2Bல ஜெனரேட் ஆகும். இதுல என்ன பண்றாங்க, 13th அமெண்ட்மெண்ட் ஜிஎஸ்டி ரூல் அமெண்ட் பண்றாங்க இந்த மந்த்லி குவார்டர்லி கொடுக்கறதுக்காக. அப்ப என்ன பண்றாங்க, மந்த்லியும் பண்ணலாம் ஜிஎஸ்டிஆர், குவார்டர்லியும் பண்ணலாம். ஆனா உங்க ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் டர்ன் ஓவர் 5 கோடியோ இல்ல கரண்ட் இயர்ல 5 கோடியோ போயிருச்சுன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3B மந்த்லி தான், குவார்டர்லி போகவே முடியாது. உங்க ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் டர்ன் ஓவர் 5 கோடியா இருந்தாலும் சரி, 5 கோடியோ 5 கோடிக்கு மேலேயோ இல்ல கரண்ட் இயர்ல கடந்த 7 மாசம் 8 மாசத்துல 5 கோடிக்கு மேல தாண்டிட்டாலும் சரி, நீங்க ஜிஎஸ்டிஆர் 3Bயும் மந்த்லி தான், குவார்டர்லி பண்ண முடியாது. அது as per நோட்டிபிகேஷன் 82/20 சென்ட்ரல் டாக்ஸ் ரேட் டேட்டட் 10/11/20. அடுத்தது நோட்டிபிகேஷன் நம்பர் 83/20 சென்ட்ரல் டாக்ஸ் ரேட் டேட்டட் 10/11/20. ஜிஎஸ்டிஆர் குவார்டர்லி ஜிஎஸ்டிஆர் ஃபைல் பண்ண போறாங்கல்ல இந்த புது ஸ்கீம் ஐஎஃப்எஃப் மெத்தட்ல, அவங்களுக்கு மட்டும் 13ஆம் தேதி டியூ டேட். அதை சொல்றதுதான் அந்த நோட்டிபிகேஷன். 13ஆம் தேதினா 3வது மாசம் தான், 3வது மாசத்துக்கு 4வது மாசம் போகும்போது தான் 13ஆம் தேதி. ஆனா மாசம் ஐஎஃப்எஃப்க்கு 11ஆம் தேதி. அது நான் பின்னாடி பார்ப்போம். இதுல என்ன சொல்றாங்க, டைம் லிமிட் அந்த குவார்டர் எண்டுக்கு மட்டும் தான் 13th டே ஆஃப் தி சக்சீடிங் டாக்ஸ் பீரியட்ங்கறான். அப்ப நான் ஜனவரி டு மார்ச்சுக்கு நான் பண்ணும்போது எனக்கு ஏப்ரலுக்கு தான் 13ஆம் தேதி, நான் ஜனவரிக்கு பிப்ரவரிக்கு மார்ச்சுக்கும் ஐஎஃப்எஃப் மெத்தட்ல போது 11ஆம் தேதி. பின்னாடி அதை நம்ம பார்க்கலாம். சரி, எங்க டெலிகிராம்ல ரொம்ப பேர் இருப்பீங்க. டெலிகிராம்ல இல்லாதவங்க நீங்க ஜிஎஸ்டி நாலேஜ் என்ரிச்மெண்ட்டுக்கு
என்னுடைய நம்பரும் பெருமாள் சாரோட நம்பரும் போட்டிருக்கேன். ஹை மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆட் பண்ணி விடுறோம். இது வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் தான். என்னை பொறுத்தவரை ஷேர் நாலேஜ், ஸ்ப்ரெட் நாலேஜ், என்ரிச்மெண்ட் நாலேஜ். உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரிகளை ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஷனல் சிஏ, ஐஸ்டபிள்யூ, ஏசிஎஸ், ஆர் எனி அக்கௌண்டன்ட், இல்லை கம்பெனியில் அக்கௌண்டண்டாக ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை சிஐஎஸ்டபிள்யூ, ஏசிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், யாரை வேணாலும் ஆட் பண்ணலாம். திஸ் ஒரு ஷேரிங் ஆஃப் நாலேஜ் தான். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை வேணாலும் இங்கே குரூப்பில் டெலிகிராமில் ஆட் பண்ணலாம். இல்லாதவங்க தயவு செஞ்சு இணைச்சிக்கோங்க சார். இதுதான் சார் இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 84/20 சென்ட்ரல் டாக்ஸ் ரேட் டேட்டட் 10/11/20. நோட்டிஃபைட் கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ். QRMP-னா என்ன? குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலர்ஸ் மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷன். அதுதான் சார் QRMP-க்கு டெஃபினிஷன். QRMP-னா ஜட்ஜ் ஐயா என்னமோ நினைச்சிருவார் முருகானந்த சார். QRMP-னா என்ன, இது புது கோடோ, சேது என்ன சொல்றாரு அப்படின்னு அவர் மன மூளையில தோண்டினே இருக்கும். அதுக்கு விஜயண்ணா அவர் பதில் சொல்றாரு. QRMP-னா குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலர் மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷன். இது வித் எஃபெக்ட் ஃப்ரம் டேட் என்ன சார்? ஜனவரி 1, 2021. இதுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுக்கணும் சார்? ஆப்ட் ஆப்ஷன் எப்படின்னா, இது என்ன சொல்றா, கேன் ஆப்ட் இன் ஃபார் எனி குவார்டர்லி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செகண்ட் மந்த் ஆஃப் ப்ரிசீடிங் குவார்டர் டு தி லாஸ்ட் டே ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் தி குவார்டர். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய டிக்ஷனரி படிக்கணும், யோசிக்கணும். எப்பவுமே ஆக்டை குழப்பி தான் சொல்லுவான். ஆப்ஷனுக்கு என்ன சொல்றான்? கேன் ஆப்ட் இன் ஃபார் எனி quarterly from first day of the second month of the preceding quarter to the last day of the first month of the quarter. என்ன இதுக்கு இன்னொன்று என்னன்னா, இந்த புது QRMP-ல போகணும்னா நீங்க டில் டேட் ரிட்டர்ன் வித்வுட் டிஃபால்ட் வித்தின் டியூ டேட்ல ஃபைல் பண்ணிருக்கணும். நீங்க போன மாசம் ரிட்டர்ன் டிலே பண்ணிருந்தீங்கன்னா இந்த புது QRMP-க்கு போக முடியாது. சரி சார், இது 3 வரியில இது ஈஸியா சிம்பிளா சொல்றேன். ஆனா ஆப்ட் ஆப்ஷன் கேன் ஆப்ட் in for any quarterly from first day of second month of the preceding quarter to the last day of the first month of the quarter. இதுக்கு என்ன ஈஸியா சொல்லணும்னா, எக்ஸாம்பிள் ஜூலை டு செப்டம்பர் குவார்டர் வச்சுக்கங்க. நீங்க இதுக்கு ஆப்ஷன் எப்ப கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஜூலை 31க்குள்ள கொடுக்கணும். அப்ப கொடுத்தாதான், இல்லைன்னா கொடுக்க முடியாது. சரி சார், நான் ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கரண்ட் இயர் எனக்கு 5 கோடிக்கு மேல போயிடுச்சு. அப்ப நான் பழைய இந்த QRMP-ல தொடர முடியுமா? தொடர முடியாது. ஆப்ட் அவுட் கொடுத்து வெளியே வந்துடும். சரி சார், ஒன்ஸ் நான் இந்த QRMP ஆப்ஷனுக்கு போயிட்டேன், அப்புறம் எவ்ரி குவார்டர் ஆப்ஷன் கொடுக்கணுமா? தேவையில்லை. நீங்க அந்த ஆப்ஷனை ரிவைஸ் பண்ணனா மட்டும் கொடுத்தா போதும். எவ்ரி குவார்டருக்கு அந்த குவார்டர் வேணும் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்து பார்க்கலாம். இதுல திருப்பி குழப்பறாங்க. சரி சார், நான் ஆல்ரெடி குவார்டர்லி ஆப்ஷன்ல இருக்கேன் சார். என் டர்ன் ஓவர் ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் டர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு கீழே, கரண்ட் இயர்லயே டர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு கீழே அப்படின்னா குவார்டர்லி இருந்தா குவார்டர்லியில கண்டினியூ பண்ணலாம், நோ இஷ்யூ. சரி, குவார்டர்லி மந்த்லி வரணுமா? மாறிக்கலாம். 5/12/20 டு 31/1/21க்குள்ள மாறும். சரி சார், ஆல்ரெடி நான் ஆப்ஷன் என்னுடைய டர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு கீழே சார், கரண்ட்லயே 1.5 கோடி கீழே இருக்கு, ஆல்ரெடி மந்த்லி ஆப்ஷன்ல இருக்கேன். இப்ப நீங்க வேணும்னால் மந்த்லி ஆப்ஷன்ல தொடரலாம், இல்ல குவார்டர்லிக்கு மாறிக்கலாம். சரி, நான் சார் என் டர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு மேல 5 கோடிக்கு கீழே அப்படின்னா நீங்க குவார்டர்லியில வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆப்ஷன் வரணும்னாலும் வரலாம், வரலாம் தேவையில்லை. ஆனா நீங்க ஆப்ட் அவுட் கொடுக்கறதுக்கு 5/12/20 31/21 கொடுக்கணும். இல்லைன்னா இது என்ன பண்ண போதுன்னா, டிஃபால்ட்டா அதுவே குவார்டர்லி மந்த்லிக்கு உள்ள எடுத்துக்கிட்டோம் சிஸ்டம். உங்க ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் டர்ன் ஓவரை கரண்ட் இயர் டர்ன் ஓவரை எடுத்துக்கிட்டு, சார் நான் மந்த்லிக்கு மாறணும் அப்படின்னா நீங்க ஆப்ட் அவுட் 5/12/20 டு 31/21க்குள்ள கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா 1.5 கோடி டு 5 கோடி இருக்குல்ல, அவங்களுக்கு டிஃபால்ட்டா அந்த PMQக்கு போயிடும். குவார்டர்லி ஃபைல் ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். சார் நான் 1.5 கோடி ஆல்ரெடி 1.5 கோடிக்கு உள்ள இருக்கேன், நான் குவார்டர்லி இருக்குன்னா குவார்டர்லியில் கண்டினியூ ஆகும். ஆனா சார் நான் மந்த்லிக்கு வரணும்னா நீங்க ஆப்ட் அவுட் கொடுத்து இதுல வந்துடணும். சார் ஆல்ரெடி நான் மந்த்லியில தான் இருக்கேன், என் டர்ன் ஓவர் 1.5 கோடிக்கு கீழே அப்படின்னா மந்த்லியே கண்டினியூ ஆகும். இல்ல இது டிஃபால்ட்டா வந்துடும் சொல்றாங்க நோட்டிபிகேஷன். டிஃபால்ட்டா வந்துருச்சுன்னா நீங்க 5/12/20 31/21க்குள்ள வெளியே வந்துடணும். வரலனா அது டிஃபால்ட்டா அந்த குவார்டர்லி ஆப்ஷனுக்கு எடுத்துட்டு போயிடும். 1.5 கோடி டு 5 கோடிக்கு டிஃபால்ட்டா அதுவே லாக் பண்ணிவிடும். ஆனா உங்களுக்கு வேணும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆப்ட் அவுட் கொடுக்குறது ஆப்ட் அவுட்டுக்கு தான் இது. ஆப்ட் இன்னுக்கு நான் முன்னாடி சொன்னேன் பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் அதுக்குள்ள போகணும். இதான் இதுக்கு. சரி, அடுத்து பார்க்க போறோம். தலை சுத்துற மாதிரி இருக்கும், வேற வழி இல்லை. ஓகே,
சார் ஐஎஃப்எஃப்னா என்ன சார்? இன்வாய்ஸ் ஃபார் ரிசீட் ஃபெசிலிட்டி. இதுக்கு என்ன சார் ப்ரொவிஷன்? ஒரு மாதத்துக்கு நீங்க வந்து குவார்டர்லி ஆப்ஷன் புது ஆப்ஷனுக்கு வந்துடுறீங்க, ஐஎஃப்எஃப் மெத்தடுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு மந்த்லி டர்ன் ஓவர் 50 லட்சத்துக்கு மேல போயிருக்க கூடாது, பேசிக் ஆப்ஷன். அடுத்தது மாசமும் 2வது மாசமும் GSTR1 நீங்க ஃபைல் பண்றீங்க. சார் யார் சார் மைக் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது ப்ளீஸ். நீங்க ஃபர்ஸ்ட் மந்த்தும் சார் நீங்க ஜனவரி டு மார்ச் புது ஆப்ஷனுக்கு போயிட்டீங்க. அப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க உங்களுக்கு 13ஆம் தேதி டியூ டேட். அப்போ உங்களுக்கு ஜனவரி டு மார்ச்சுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி ஃபைனல் பண்ணுவீங்க. பிப்ரவரி மார்ச்சும் 11ஆம் தேதிக்குள்ள ஐஎஃப்எஃப் மெத்தட்ல போடுவீங்க. அப்ப ரிசிபியனுக்கு 2A 2B வரணும்ல. நீங்க ஐஎஃப்எஃப் மெத்தட்ல போட்டாலே அவங்களுக்கு GSTR1 ஃபைல் பண்ணாம ரிசிபியனுக்கு 2A 2B வந்துருங்கிறாங்க. அடுத்தது என்னன்னா இது பிராக்டிகல் பிரச்சனை சார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாதம் 10 இன்வாய்ஸ் போட்டீங்க சார், 2 இன்வாய்ஸ் போட்டு ஐஎஃப்எஃப் ஃபெசிலிட்டில போயிட்டீங்க, அப்லோட் பண்ணிட்டீங்க. 8 இன்வாய்ஸ் போடல, நெக்ஸ்ட் மந்த்ல தான் போடுறீங்கன்னா அவருக்கு நீங்க போட்ட 2 இன்வாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மந்த் வரும். அடுத்து 8 செகண்ட் மந்த்துக்கு தான் வரும். ஆனா அவர் பணம் கட்டும் போது ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு அந்த 2 மட்டும் தான் ஐடிசி செட் ஆஃப் பண்ணிக்கணும், இந்த 8 ஐடி செட் ஆஃப் பண்ண முடியாது. சரி, நீங்க இந்த ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஐஎஃப்எஃப் மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது. ஐஎஃப் பத்தி இந்த கண்டிஷன் இருக்கு, பின்னாடி நான் சொல்றேன். சரி சார், இதுக்கு ஐஎஃப் மெத்தடுக்கு மந்த்லி பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் சொன்னேன். QRMP பெருமாள் சார் யாரோ மைக் டிஸ்டர்ப் ஆகுது. குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலர் மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷன் சொன்னேன். டாக்ஸ் வந்து எவ்ரி மந்த் ஜனவரி டு மார்ச். அப்ப ஜனவரிக்கு பிப்ரவரி 25ஆம் தேதிக்குள்ள ஆன் ஆர் பிஃபோர் அதிகபட்சம் 25 கட்டணும். PMT 06 இதுக்கு பேரு பிக்ஸட் சம் மெத்தட்னு சொல்றாங்க. ஆனா சலான் ப்ரீஃபில் ஆகி வந்துடும் 35%. நம்ம சார் என் டர்ன் ஓவர் எவ்வளவுன்னு சொல்லி நீங்க பண்ண முடியாது. சலான் ப்ரீஃபில் ஆகி வந்துருங்கிறாங்க. எப்படி ப்ரீஃபில் ஆக போகுது அப்படின்னா நீங்க இப்ப ஜனவரி டு மார்ச் குவார்டருக்கு இந்த நீங்க பிக்ஸட் சம் மெத்தடு QRMP மெத்தடுன்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு பிக்ஸட் சம் மெத்தடு சலான் ப்ரீஃபில் பண்றதுக்கு. QRMP மெத்தடு குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைலர் மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷனுக்கு. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஆல்ரெடி குவார்டர்லியில் இருந்தீங்க அப்படின்னா ப்ரிசீடிங் குவார்டர் நீங்க ஜனவரி டு மார்ச்னா அக்டோபர் டு டிசம்பர் இருக்கும்ல, அந்த குவார்டர்ல நீங்க கேஷ் லெஜர்ல எவ்வளவு பே பண்ணிருக்கீங்களோ அதுல 30% இதே பிளாக் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். நீங்க எடிட் பண்ண முடியாது சலான, அதெல்லாம் பண்ணணும். இது முக்கியம். அதாவது ஏப்ரலுக்கு அதாவது ஜனவரிக்கு கட்டிடணும், பிப்ரவரி கட்டிடணும். மார்ச்ல பேலன்ஸ் அதாவது ஜனவரி 35%, பிப்ரவரிக்கு 30%, அப்ப 70% போயிடும், பாக்கி 30% கட்டணும். இதுல இன்னொரு பிராக்டிகல் பிரச்சனை இருக்கு சொல்றேன். இதுக்கு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் சார். நான் ஜனவரி டு மார்ச் குவார்டர்லி ஆப்ஷன்ல இருக்கேன் சார். அப்ப நான் CGST 100 ரூபாய் கட்டியிருக்கேன், டாக்ஸ் HGST 100 ரூபாய் கட்டியிருக்கேன், IGST 500 ரூபாய் கட்டியிருக்கேன், செஸ் 50 ரூபாய் கட்டியிருக்கேன். நான் கரண்ட்லயும் குவார்டர்லி ஆப்ஷன்ல நியூ மெத்தடுக்கு போயிட்டேன். குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல்ல மந்த்லி பேமெண்ட் IFF ஃபெசிலிட்டி பிக்ஸட் சம் மெத்தடுக்கு போயிட்டேன். அப்ப எனக்கு சலான் எப்படி ப்ரீஃபில் ஆகி வரும்னா ஏப்ரலுக்கு CGST 35 ரூபாய், மேக்கு CGST 35 ரூபாய், பாக்கி 30 ரூபாய பல ஐடிசில செட் அப் பண்ணிட்டு பாக்கி பேலன்ஸ் ஃபில் பண்ணும். HGSல நான் போன குவார்டர் 100 ரூபாய் கட்டியிருக்கேன். அப்ப ஏப்ரல்ல 35 ரூபாய், மேல 35 ரூபாய், ஜூன்ல பேலன்ஸ். IGSல போன குவார்டர் 500 ரூபாய் கட்டியிருக்கேன். அப்ப IGSல 35% 500க்கு 175, ஏப்ரலுக்கு 175, மேக்கு 175. செஸ்ல வந்து நான் ஜனவரி டு மார்ச்சுக்கு செஸ்ஸுக்கு 50 ரூபாய் கட்டியிருக்கேன். இப்ப 17.5 பிளஸ் 17.5 பாக்கி. இதே இது சார் நான் போன மாசம் மந்த்லி ஆப்ஷன்ல இருந்தேன். அப்ப என்ன சார் எனக்கு சார் நான் போன மாசம் மந்த்லி ஆப்ஷன்ல இருந்தேன். அப்ப என்ன பண்ணணும், மார்ச் 21க்கு மந்த்லி ஆப்ஷன்ல இருக்கேன். அப்ப நான் மார்ச் 21ல CGST 50 ரூபாய் கட்டியிருக்கேன், HGST 50 ரூபாய் கட்டியிருக்கேன், IGST 50 ரூபாய் கட்டியிருக்கேன். இப்ப நான் குவார்டர்லி போயிட்டேன் அப்படின்னா 350 ரூபாய் கட்ட சொல்லுது. மார்ச் 1க்கு தான் 50, அப்ப ஏப்ரலுக்கு 50, மேக்கு 50, ஜூனுக்கு 50 கட்டணும். ஏப்ரலுக்கு மேக்கு 50 கட்டிடணும், ஜூனுக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வருது. சோ இது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. அது நான் எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்கேன், நான் ஆல்ரெடி CGST 50 ரூபாய் கட்டியிருக்கேன் மார்ச் 21ல. அப்ப CGST எனக்கு ஏப்ரலுக்கு 50, மேக்கு 50. நான் HGST 50 ரூபாய் கட்டியிருக்கேன், 50 ஏப்ரல், 50 மே.
ஐஜிஎஸ்டி 80 கட்டியிருக்கேன், அப்ப ஏப்ரலுக்கு 80, மேக்கு 80, 3BE குவார்டர்லி. சரி, அதுக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை நிறைய வருது சார். எனக்கு முதல் 2 மாசம் சார் இதுல பிரச்சனை வருது. ஃபர்ஸ்ட் 2 months குவார்டர்லி ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணிடுது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் 2 monthsல எனக்கு பணம் கட்டுற மாதிரியே வரல, கிரெடிட்டே அதிகம் இருக்கு. அப்ப என்ன பண்றது? இல்ல ஃபர்ஸ்ட் 2 monthsல எனக்கு என்ன இருக்கு, டாக்ஸே கிடையாது, அப்ப இந்த மெத்தடுக்கு எலிஜிபிள் இல்லைங்கிற. சரி சரி, ஃபர்ஸ்ட் 2 months ஆட்டோ கால்குலேட் பண்ணிடுது. ஆட்டோ கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஐடிசியோட உங்களுக்கு கட்ட வேண்டிய பணம் அதிகமா இருந்து 35% கட்டியிருந்தா வட்டி கட்டணுங்கிறேன். ஐடிசியோட கட்ட வேண்டிய டியூ கம்மியா இருந்து கேஷ் லெட்ஜர்ல கூட கட்டியிருந்தா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நெட் ஐடிசியை பொறுத்தளவு உங்களுக்கு நெட் ஐடிசி பார்க்கணும், அதுல பியாண்ட் த அமௌண்ட் போயிடுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனா லேட் ஃபீ கிடையாது, முதல் 2 மாதத்துக்கு லேட் ஃபீ கிடையாது. ஏன்னா நம்ம வந்து PMT 06 தான் கட்டுறோம். PMT 06 சலானுக்கு வட்டி தான். 25ஆம் தேதி கட்ட 30ஆம் தேதி கட்ட ஆட்டோமேட்டிக்கா வட்டி உண்டு. ஆனா இதுல என்ன பிரச்சனை, ஐடிசியை கழிக்கும் போது உங்க கேஷ் லெட்ஜர்ல 35% கட்டிட்டீங்க, ஆனா அது ப்ரீஃபில் சலானா வருது, நீ கட்ட வேண்டிய 45% வந்ததுன்னா அந்த 10% வட்டி கட்டணுங்கிற. சரியா? ஆனா லேட் ஃபீ முதல் 2 மாதத்துக்கு கிடையாது, 3ஆம் மாதத்துக்கு நீ டிலே பண்ணா லேட் ஃபீ உண்டு. அடுத்து நோட்டிபிகேஷன் 85/20 டேட்டட் 10/11/20 குவார்டர்லி ஆப்ஷன் மந்த்லி பேமெண்ட். பெருமாள் சார் மைக் டிஸ்டர்ப் ஆகுது. பெருமாள் சார் நோட்டிபிகேஷன் 85/2020 சென்ட்ரல் டாக்ஸ் ரேட்டட் 10/11 குவார்டர்லி ஆப்ஷன் மந்த்லி பேமெண்ட். சார் 35% ஃபர்ஸ்ட் மந்த், 35% செகண்ட் மந்த், தேர்ட் 30 நம்ம பிளான் பண்றோம். இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மந்த் பேலன்ஸ் இஸ் தேர் கேஷ் லெட்ஜர் அண்ட் கிரெடிட் லெட்ஜர், liability is nil. செகண்ட் மந்த் ஆல்சோ சேம் சிச்சுவேஷன் சார். ஃபர்ஸ்ட் மந்த் கேஷ் லெட்ஜர்ல பேலன்ஸ் இருக்கு, கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ் இருக்கு, liability nil. செகண்ட் மந்த் சேம் சிச்சுவேஷன்னா இந்த நீங்க இந்த ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ்க்கு எலிஜிபிள் இல்லைங்கிற. ஹியர் இதுக்கு பேர் கம்ப்ளீட் டாக்ஸ் பீரியட் பிரின்சிபல் அப்படிங்கிற. இதுல வந்து கம்ப்ளீட் டாக்ஸ் பீரியட் பிரின்சிபலே ஃபில்ஃபில் ஆகல, நீங்க இந்த ஸ்கீம் விட்டு ஆப்ட் அவுட் கொடுத்து வெளியே போகணுங்கிற. இதெல்லாம் பிராக்டிகலா பாசிபிளான்னு எனக்கு தெரியல. அடுத்த நோட்டிபிகேஷன் 86/20 டேட்டட் சென்ட்ரல் டாக்ஸ் ரேட்டட் 10/11/20. ஓல்டு நோட்டிபிகேஷன் 76/20 இருக்குல்ல, அதுல ரீசைன் பண்றேன். அப் டு மார்ச் 2021 above 5 crore 20ஆம் தேதி, below 5 crore 22ஆம் தேதிங்கிறது பழைய 76/20 நோட்டிபிகேஷனை ரீசைன் பண்ணி இந்த நோட்டிபிகேஷனை அந்த டியூ டேட்டை கன்ஃபார்ம் பண்றேன். அதான் அந்த நோட்டிபிகேஷன். அதுக்கு அடுத்தது நோட்டிபிகேஷன் 87/2020 டேட்டட் 10/11/2020. இது ஜிஎஸ்டி ஐடிசி 04 ஃபார்முக்குள்ள நோட்டிபிகேஷன். இது என்ன சார்? ஜிஎஸ்டி ஐடிசி 04 என்ன சார் ஃபார்ம்? இது ஜாப் ஒர்க்கர், பிரின்சிபல் ஜாப் ஒர்க்கர் வெளியில ஜாப் ஒர்க் கொடுக்கறதுக்கு டெலிவரி செலான இவே பில் போட்டு கொடுக்கும் போது அவர் எவ்ரி சக்சீடிங் குவார்டர் 25ஆம் தேதிக்குள்ள இந்த ஐடிசி 04ங்கிற ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். இது எதுக்கு பண்ணணும்? அதாவது ரா மெட்டீரியலா இருந்தா 1 வருஷத்துக்குள்ளேயும், கேபிட்டல் குட்ஸா இருந்தா 3 வருஷத்துக்குள்ளே ரிட்டர்ன் ஆகலைன்னா அது டீம்டு சேலாக கருதணும். அதுக்காக பண்ணக்கூடியது. 17/18க்கும் 18/19க்கு அது வந்து எக்ஸம்டட். 19/20க்கு 20/21 எக்ஸம்டட் கிடையாது. இப்போதைக்கு இந்த ஜூலை 2020 டு செப்டம்பர் 2020க்கு அக்டோபர் 25 டியூ டேட், அதை 30 நவம்பரா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள நோட்டிபிகேஷன் தான் நோட்டிபிகேஷன் 87/2020 சென்ட்ரல் டாக்ஸ் ரேட்டட் 10/11/20. அடுத்த நோட்டிபிகேஷன் மேடம் ஜெயஸ்ரீ மேடம் உங்க மைக் ஆஃப் பண்ணீங்கன்னா பரவாயில்ல, டிஸ்டர்ப் ஆகுது. மகேஸ்வர் சார், மிஸ்ஸஸ் ஜெயஸ்ரீ மேடம், பெருமாள் சார், ஜெயஸ்ரீ மேடம் மைக் ஆஃப் பண்ணுங்க. இல்ல அவங்க கவனிக்க, அது மொபைல்ல வந்திருக்காங்க போல இருக்கு.
மேடம் உங்க மைக்க மியூட் பண்ணிக்கங்க. ஜெயஸ்ரீ மேடம். சாரி. ஓகே. நோட்டிபிகேஷன் நம்பர் 88/2020 டேட்டட் 10/11/20. அது என்ன சார் சொல்லுது? உங்க ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் டேர்ன் ஓவர் 100 கோடிக்கு மேலேயோ இல்ல கரண்ட் இயர் இப்ப 100 கோடி தாண்டி இருந்தாலோ இ இன்வாய்ஸ் மேண்டேட்டரி. ஆல்ரெடி 500 கோடி சொல்லி இருந்தாங்க. இப்ப 1/1/20ல இருந்து இப்ப ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் 100 கோடியோ கரண்ட் இயர் 100 கோடியோ தாண்டி இருந்தால் இ இன்வாய்ஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொன்னதுதான் நோட்டிபிகேஷன் நம்பர் 88/2020 டேட்டட் 10/11/20. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு ஸ்க்ரோல்ல ஓடிட்டு இருக்கு பார்த்திருப்பீங்க. 16/11/20 ஸ்க்ரோல்ல நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஓடுது. அப் டு அக்டோபர் 2020 வரை நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா இவேபிள் பிளாக் ஆயிடும். டிசம்பர் 1/12/20ல இருந்து பீரியாடிக்கல் 2 மந்த்ஸ் பழைய கான்செப்ட் நீங்க ஜிஎஸ்டிஆர் 3பியோ சிஎம்பி 08ஓ ஜிஎஸ்டிஆர் 1ஓ பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கா இவேபிள் பிளாக் ஆயிரும் சொல்றதுதான் இந்த நோட்டிபிகேஷன். இது தவிர உங்களுக்கு ஏதாச்சும் இதுல நாங்க சொன்னதுல டவுட்டோ இல்ல அப்பீல் இல்ல ஹைகோர்ட் ஜிஎஸ்டி ஆடிட் பீரியாடிக்கல் பிராக்டிஸ் எதா இருந்தாலும் என்னையோ என் நண்பர் பெருமாளையோ எப்போ வேண்டாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க எங்க டெலிகிராம் சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்லயும் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி விடுங்க. Q&A இருக்கு. இதுகாரும் அமைதியாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எல்லாம் வல்ல வலிதேசனா பெருமான் அருளாலும் எங்களுக்கு குருநாதர் நஜ்மி சார் அவர்களாலும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று கேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நவ் Q&A செஷன். பெருமாள் சார் Q&A. ஃபர்ஸ்ட் அந்த இவங்களுக்கு சொல்லிருங்களேன், காம்போசிஷன் ஸ்கீம் கேட்டாங்க இல்லையா? என்ன கேட்டாங்க கொஸ்டின் காம்போசிஷன்ல? இருங்க ஒரே நிமிஷம். ஷார்ட்ல இருக்கா? இருக்கு. ஒரு அது சொல்லல, என்னன்னு சொல்லல. குவார்ட்டர்லி ஃபைலிங் ஹவு டு கெட் ஐடிசின்னு கேட்டிருக்காங்க. அதான் குவார்ட்டர்லி ஃபைலிங்கை பொறுத்தளவு ஐடிசி எப்படின்னா, என்னைய பொறுத்தளவு என்னுடைய ஹம்பிள் பர்சனல் ஒப்பீனியன், சில டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் வந்திருக்காங்க, தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஏசி சூப்பர் எல்லாம் வந்திருக்காங்க, கைண்ட்லி அப்பாலஜிஸ் ஃபார் மை ஒப்பீனியன். அதாவது எனக்கு தெரிஞ்சு யாரும் தயவு செஞ்சு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் போக வேண்டாம். ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இஸ் ஒஸ்ட் ப்ரொசீஜர், டோன்ட் மிஸ்டேக் மீ. ஏன்னா இதுல என்ன ப்ராப்ளம்னா, ஏதோ ஒரு மாசம் நில்றிட்டோம்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது. ரெண்டாவது ப்ராப்ளம் பொறுத்த ஸ்பெஷல் ப்ரொசீஜர் போனீங்க அப்படின்னா இந்த ஐஎம்எத்துல ஒரு இன்வாய்ஸ் 2 இன்வாய்ஸ் விட்டுக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வருது. ரெண்டாவது நீங்க டீல் பண்றவங்க ஏதோ பெரிய பார்ட்டி அப்படின்னா அவங்க 2A 2Bல வரலன்னா ப்ராப்ளம் வரும். இந்த புதுசா கொடுத்துருக்க நோட்டிபிகேஷனை தயவு செஞ்சு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். குவார்ட்டர்லியா இருந்தா எல்லாரும் மந்த்லியா மாறிக்கிறது நல்லது. இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க, we have to discussங்கிற ஒரு நோக்கில தான் நானும் பெருமாள் சாரும் போட்டமே வெளியே. இந்த நோட்டிபிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்க தப்பா நினைச்சிட்டாலும் சரி. ஏன்னா இந்த நோட்டிபிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பிராக்டிகல் பற்றி நிறைய வரப்போகுது. அவங்க என்ன பண்ணிருக்கா, டிபார்ட்மெண்ட்ல நிறைய இந்த மாதிரி தப்பு பண்ணா அந்த ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஐடிசி இல்லைன்னு சொல்லலாம். நீங்க தப்பு பண்ணுவீங்க, ரிசிபியன்ட்டுக்கு 2A 2Bல வராது, நிறைய காம்ப்ளிகேட் பண்றாங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், யாருமே இந்த நோட்டிபிகேஷனை பேஸ் பண்ணி புது ப்ரொசீஜருக்கு வர வேண்டாம். ஆல்ரெடி குவார்ட்டர்லியா இருந்தாலும் மந்த்லியா மாறிக்கணுங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். இல்ல சார், அதுல இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஃபண்ட்ஸ் வந்து 35 வரும்போது அலோகேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். இல்ல இதுல ரெண்டாவது என்னன்னா பெருமாள் சார் 35% அதுவே ப்ரீஃபில் ஆகிக்குது சலான. அப்ப நீங்க லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா நிறைய சேல் பண்ணிருவீங்க, அதை பேஸ் பண்ணி 35% சலான் ஃப்ரீ ஃபில் பண்ணுது. கரண்ட் மந்த்ல சேலே இருக்காது, அன்னெசரியா கேஷ் ரிச்சர்ல போய் பணம் பிளாக் ஆயிருது. நீங்க ஓடிசிசியை வாங்கி ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக்கேஜ் பண்றது வேண்டாங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். அதாவது நாங்க நோட்டிபிகேஷன் வந்தக்கா எங்களுடைய நாலேஜுக்காக நாங்க ஷேர் பண்ணுமே ஒழிய தயவு செஞ்சு நீங்க யாரும் புது ப்ரொசீஜருக்கு போக வேண்டாம். அதனால நீங்க பழைய ப்ரொசீஜர்ல நீங்க குவார்ட்டர்லியில இருந்தாலும் நான் சொன்ன அந்த 5/12/31 நீங்க ஆப்ட் அவுட் கொடுத்து நியூக்கு மாறி இருக்க. இது தாழ்மையான வேண்டுகோள். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேட்கலாம் சார். அப்புறம் 2B வந்து மேண்டேட்டரியான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாங்க. 2B வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம நோட்டிபிகேஷன்ல வரல, இப்ப 2B நோட்டிபிகேஷன்ல வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல்ல வர போற நியூ ரிட்டர்ன்ல ஐடிசி நம்ம ஃபைல் போடுற மாதிரி இருக்காது. 2B பேஸ் பண்ணி அதுவே ப்ரீஃபில். இப்பவே பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B எடுக்கும் போது அதுவே பாத்தீங்கன்னா 2B ஆட்டோமேட்டிக்கா பிடிஎஃப் ஜெனரேட் ஆயிருக்கு. அதை நம்ம ரெக்கன்சைல் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப 2B மேண்டேட்டரி தான், ஏன்னா நோட்டிஃபை பண்ணியாச்சு. ஆனா இப்ப ரெக்கன்சைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பின்னாடி வர்ற காலங்கள்ல 2Bல வர்ற ஐடிசி ஆட்டோமேட்டிக்கா 3Bல வந்து உட்கார்ந்துரும். அநேகமா நான் ஃபில் பண்ற மாதிரி இருக்காதுங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தால வந்து ஒருத்தர் வந்து சிஎம்பி 08 ஃபைல் பண்ணல, ஆனா டாக்ஸ் பே பண்ணிட்டாங்க. இது எப்படி கேஷ் லெட்ஜர்ல காமிக்கிறதுன்னு கேக்குறேன்.
இல்ல சிஎம்பி 08 வந்து குவார்டர்லிக்கு உள்ளது. அவர் மந்த்லி அத குவார்டர்லி பேமெண்ட் பண்ணிருப்பாரு. அவர் அது ஃபைல் பண்ணிட்டாரு, பணமும் கட்டிட்டாரு. ஆனா வந்து கேஷ் லெட்ஜர்ல நாட் சோ கேஷ் லெட்ஜர்னு வருது. இல்ல கேஷ் லெட்ஜர்ல அவர் சிஎம்பி 08 கட்டி இருந்தாருன்னா கண்டிப்பா கேஷ் லெட்ஜர்ல இருக்காதே, அது உள்ள போய் உட்கார்ந்துரும். அவர் சிஎம்பி 08 போடாம வெறுமனே கொண்டே கேஷ் லெட்ஜர்ல கட்டா தான் கேஷ் லெட்ஜர்ல வரும். அவர் எனி டெஸ்க்ல வர சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். சரி. அப்புறம் வழக்கம் போல ஹேமா மகேஷ் மேடம் உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க மேடம். ஹேமா மகேஷ் மேடம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து வழக்கம் போல ஒரு கேள்வி வந்து என்னன்னா, அந்த கேஸ் ஏஜென்சிஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண வெஹிக்கிளுக்கு ஐடிசி எடுக்க முடியுமான்னு கேக்குறேன். ஹேமா மகேஷ் மேடம் தாழ்மையான தயவு செஞ்சு மைக் ஆஃப் பண்ணுங்க மேடம். எம்எச் சிட்டு வந்துட்டே இருக்கு ப்ளீஸ். ஓகே, என்னைய பொறுத்தளவு அது நம்ம கேஆர்சி கூட போட்டிருந்தாங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எடுக்க கூடாது. அப்புறம் ஐஎஃப்எஃப் மேண்டேட்டரியா ஆப்ஷனலா? ஐஎஃப்எஃப் மேண்டேட்டரி. அந்த ஸ்பெஷல் ப்ரொசீஜருக்கு போனா ஐஎஃப்எஃப் மேண்டேட்டரி. அடுத்த क्वेश्चन சார். அப்புறம் வந்து who has to file ITC 04? அதாவது இப்ப அதுல என்ன சந்தேகம்னா, பிரின்சிபலுக்கு அவரு கட்டணுமா இல்ல ஜாப் ஒர்க்கர் ஃபைல் பண்ணணுமா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். அது இல்ல ஐடிசி 04 பிரின்சிபல் ஒர்க்கர் யாரு தன்னுடைய ரா மெட்டீரியல்ல கூலிக்கு இன்னொரு இடத்துக்கு அனுப்புறாரோ அவருக்கு பிரின்சிபல்னு பேர். யார் அனுப்புறாரோ அவர் தான் ஃபைல் பண்ண வேண்டும். அவர் தான் ஐடிசி 04 எவ்ரி சக்சீடிங் குவார்டர் ஆஃப் 25th ஃபைல் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு 17, 18, 18, 19 எக்ஸம்ப்டட், 19 எக்ஸம்ஷன் கொடுக்கல. இந்த குவார்டருக்கு மட்டும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப வர லேட் ஃபீவர்ல பழசுக்கு பண்ணாலும் பின்னாடி கண்டிப்பா லேட் ஃபீவர் வரும். இது ஏன் கொடுக்குறாங்கன்னா, நம்ம சட்டப்படி பாத்தீங்கன்னா நமக்கு ரா மெட்டீரியல் கொடுத்தா 1 வருஷத்துக்குள்ள திருப்பி வரணும், கேபிட்டல் குடிச்சுனா 3 வருஷத்துக்குள்ள திருப்பி வரணும். வலுனா டீம்டு சேல்னு கண்டுபிடிக்கிறது தான் பண்ணிருக்காங்க. ஜிக்ஸ் மோல்டு டை மட்டும் எக்ஸம்ஷன். அடுத்த क्वेश्चन சார். அப்புறம் வந்து DRC 03 வந்து கிரெடிட் லெட்ஜர்ல அட்ஜஸ்ட் செய்யலாமா? நல்லா பண்ணலாம். இதுல ஏகப்பட்ட நம்ம ட்ரிச்சி ஏசி பிரகாஷ் ஆட்ட கூட நம்ம கேஸ் டிஸ்கஸ் பண்ணார் மாதிரி பெருமாள் சார் ஞாபகம் இருக்கும். 100% பண்ணலாம். DRC 03 எங்கேயும் கேஷ் லெட்ஜர்ல தான் கட்டணும். கிரெடிட் லெட்ஜர் எனக்கு தெரிஞ்சு இல்ல. தப்பு இருந்தா MKN சாரோ விஜயண்ணாவோ கிளாரிஃபை பண்ணலாம் தப்பா சொன்னா ப்ளீஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் என் சர்டிபிகேட் வர DRC 03 எங்கேயும். ஆனா என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஆனுவல் ரிட்டர்ன் GSTR 9(9)ல கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கேஷ் லெட்ஜர்ல கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நான் படிச்சு பார்த்த வரை தட் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் நாட் பைண்டிங். நோட்டிபிகேஷனோ சக்தரோ இல்ல ஆக்டோ தான் பைண்ட் ஆகும். இன்னொன்னு என்ன, DRC 03 கிரெடிட் லெட்ஜர் எப்படி பண்ணலாம்னா, சப்போஸ் நீ ஜூலை செப்டம்பர் 18க்கு அப்பவும் கிரெடிட் லெட்ஜர்ல பேலன்ஸ் இருக்கு, இப்பவும் கிரெடிட் லெட்ஜர்ல பேலன்ஸ் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணலாம். சார் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கு, எனக்கு அந்த மாசம் பேலன்ஸ் இல்லைன்னா நீங்க DRC 03 கிரெடிட் லெட்ஜர்ல பண்ணக்கூடாது, கேஷ் லெட்ஜர் தான் பண்ணணும். நான் சொல்ல புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் நீங்க ஜூலை 18ல தப்பு பண்ணிட்டீங்க, அப்பவும் ஜூலை 18ல தப்பு பண்ணும்போது கிரெடிட் லெட்ஜர்ல பேலன்ஸ் இருந்திருக்கணும். இன்னைக்கு ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கிரெடிட் லெட்ஜர்ல பேலன்ஸ் இருந்தால் கண்டிப்பா கிரெடிட் லெட்ஜர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சார் நான் ஜூலை 18க்கு நான் மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ் இல்ல, நான் கேஷ் லெட்ஜர்ல கட்டியிருக்கேன், இன்னைக்கு கிரெடிட் லெட்ஜர்ல பேலன்ஸ் இருக்கு பண்றேன்னா அது தவறு, அது பண்ணக்கூடாதுன்னு தாழ்மையான வேண்டுகோள். சரி. அப்புறம் வந்து இன்னொருத்தர் கேட்டுக்காங்க என்னன்னா, 3B வந்து மந்த்லியா ஃபைல் பண்ணிக்கிறாராம், GSTR 1 வந்து குவார்டர்லியா பண்ண முடியும் சார்? அப்படி பண்ண முடியாது சார். நீங்க ஸ்பெஷல் ப்ரொசீஜருக்கு போயிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா ப்ரீஃபில்ஸ் எல்லாம் 35% வந்துரும். நீங்க பண்ண முடியாது. நீங்க 1, 2 குவார்டர்லி இல்ல 2 மந்த்லி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒத்தையா ரெட்டையா விளையாட முடியாது. அது சிஸ்டமே டிஃபால்ட்டா லாக் பண்ணிடும் உங்களை. அப்புறம் வந்து GSTR 4 annual return for the financial year 19-20. Today we got to file. Where will show late fee after filing or before filing? சார் நீங்க போட்டாலே அதுவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க சப்மிட் கொடுத்தாலே லேட் ஃபீ வந்துரும், நீங்க கட்டிர வேண்டியதான், வேற வழி இல்ல. TDS returns please clarify any due dates as well as late fee. இந்த இன்கம் டாக்ஸ் TDS GST TDS GST TDS as usual GSTR 7 எல்லாம் ஃபைல், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. இல்ல அதுல வேற ரெண்டாவது அவங்க லேட் ஃபீ வந்து வெயிட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த 200 rupees என்னோ இருந்துச்சு, அதை கூட ஒரு நோட்டிபிகேஷன்ல எடுத்ததா ஞாபகம். கரெக்டா இல்ல எனக்கு தெரிஞ்ச நோட்டிபிகேஷன்ல படிச்ச ஞாபகம் இல்ல, நான் அப்டேட் பண்ணிட்டு சொல்றேன். அப்புறம் வந்து paid in tax in CMB 08 but not enabled proceed file cash ledger not so. சார் அதான் சார், கேஷ் லெட்ஜர்ல கண்டிப்பா வராதுங்க சார். நீங்க CMB 08 போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய்டும். அவரை எனி டெஸ்க்ல வர சொல்லுங்க, பண்ணிடலாம். Taxpayer already opted quarterly return, whether he has to follow IFF method for B2B, is it mandatory or not? சார்
உங்களுக்கு பழசு குவார்டர்லி தான் இப்ப டிஃபால்ட்டா குவார்டர்லி வரும். நீங்க வேணும்னா நான் சொன்ன டேட்டுக்கு ஆப்ட் அவுட் கொடுத்து வெளியே வந்துக்கலாம். அப்புறம் வந்து ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் லிங்க் டு இன்கம் டாக்ஸ் ப்ளீஸ். எஸ் 20 சேஸ்ல வர ஆரம்பிச்சாச்சு. யூ ஹேவ் டு ரெகன்சைல். அப்புறம் கேன் ஐ ஷேர் a small point on DRC 03 ப்ளீஸ்? நாராயணசாமி சார் கேக்குறாரு. சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். எம்கேஎன் சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். மைக் ஆன் பண்ணிக்கங்க சார். Sir, recently one of my client in Gujarat or a truck detention case la, they paid a tax under DRC 03. So the tax paid under section 129 of CGST Act, sir. Sir. Yes. So I told them when tax is paid under section 129, adha vandu avanga set off panna mudiyadhu because it comes under block credit. So since it is payment under DRC 03, I want to clarify at this point. சார் 125 பொறுத்தல உங்களுக்கு 125 பாத்தீங்கன்னா ஸ்குவாட் புடிச்சதா சார்? என்ன பர்பஸ் சார்? ஆமா இது மொபைல் ஸ்குவாட் புடிச்சாங்க. மொபைல் குடிச்சது நீங்க DRC 03 போட DRC 07ல கட்டணும் சார். DRC 03 ல ஃபர்ஸ்ட் இது பண்ண சொன்னாங்க. அப்புறம் DRC இல்ல அது ஸ்குவாட் தெரியாம சொல்றாங்க. DRC 07 தான் சார். பட் அல்டிமேட்லி அது பே பண்ணும்போது the tax demand was under section 129. அதான் ஃபைனல். 129 வந்து ரிசீவ் பண்ணிக்கு ஐடிசி கிடைக்காது. ஆமா. So whereas the Gujaratல வந்து அந்த கன்சல்டன்ட் என்ன பண்ணாங்க, எங்க மிஸ்லீட் பண்ணிட்டு then I pointed out to them block creditல ரொம்ப கிளியரா இருக்கு 175E if I remember right. எஸ் அது சார் நீங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஸ்குவாட்ல எப்போ புடிச்சாலும் சரி ஆபீசர் அவங்க டிமாண்ட் ரைஸ் பண்ணிடுவாங்க. டிமாண்ட் ரைஸ் பண்ணிட்டாலே you have to pay under DRC 07 not 3. கரெக்ட். அந்த லோக்கல் சிஎஃப் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் 3 சொன்னாங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் 7 I think they corrected. இல்ல 7ல தான் உங்களுக்கு அந்த டிமாண்ட் கிரியேட் பண்ணி தான் டிமாண்ட் நம்பர் வரும். DRC 06ல டிமாண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் வராது. இட்ஸ் அட் ஆஃப் பேமெண்ட். ஆமா DRC 03ல கட்டிங்கனா அந்த பேமெண்ட் டஸ்ட்பின்ல போய் விழுந்துரும். வழியே இல்ல. ஓகே thank you sir. Thank you very much sir. அப்புறம் வந்து லாஸ்ட் டேட் டு கிளைம் GST TDS financial year 18-19 and 19-20. TDS GST TDSல என்ன இருக்கு எனக்கு புரியல. இல்ல அதாவது அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல ஐடிசிக்கு வந்து டேட் இருக்கு இல்லையா, அக்டோபர் 20க்குள்ள மாதிரி கிளைம் பண்ண மாதிரி டிடிஎஸ்க்கு ஏதாவது இருக்காங்க கேட்டீங்க. இல்ல டிடிஎஸ் உங்களுக்கு டிடிஎஸ் பண்ணீங்கன்னா அப்படியே கேஷ் ரிலேஜ்ல உட்காருது. இத நீங்க வந்து கேஷ் ரிலேஜ்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி பணத்தை ஏத்திட்டு நீங்க ஃபியூச்சர் லைபிலிட்டி போனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து எக்ஸ்பைரி கிளைம் பண்ணி எப்ப வேணா பண்ணிக்கலாம். ஆமா. At the time of filing GSTR 1 there is a difference between total and taxable turnover plus GST amount because of TCS. How to handle? Sir, இது TCS டிஃபரன்ஸா ரெகன்சைல் பண்ணிக்க வேண்டியதா சார்? ஆஃப்டர் இல்ல இந்த சந்தேகம் இப்ப எல்லாத்துக்கும் வருது. ஏன்னா இந்த அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வந்திருக்கு இல்லையா இன்கம் டாக்ஸ், அந்த வரும்போது எல்லாருக்குமே இந்த டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. அதுதான். அப்புறம் வந்து ஆஃப்டர் 3 returns back the capital goods and again sent to the same place for further production purpose. இதுக்கு again நீங்க வந்து டெலிவரி செலான் ஈவே பில் போட்டுக்க வேண்டியதா. IT 04 as usual ஃபைல் பண்ணிர வேண்டியதா. Clarify that legal hair to continue with the same business. legal hair அப்படினா நமக்கு GST ஆக்ட்ல பொறுத்தவரை ஃபேமிலின்னு சொல்றாங்க. ஃபேமிலினா கணவன், மனைவி, மகன், அன்மேரிட் டாட்டர் தான் வருவாங்க. அப்படிங்கல என்ன பண்ணணும் அப்படின்னா லீகல் ஹேர் பண்ண போறாங்கன்னா அவர் ஒரு இறந்துட்டாருன்னா இறந்த உடனே அடுத்த செகண்ட் பில்ல நிப்பாட்டிடணும். ரொம்ப பேர் இறந்துட்டு 3 மாசம் பில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. that will be invalid. இறந்த அடுத்த நிமிஷம் பில்ல நிப்பாட்டிடணும். அடுத்தது வந்து இறந்த பிறகு இமிடியேட்டா லீகல் ஹேர் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணணும். இறந்த பிறகு அவருடைய மொபைலுக்கு ஓடிபியை போட்டு அவருடைய டிஜிட்டல் கீ ஓடிபியை போட்டு அந்த அவர் இறக்குறவருக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். திஸ் இஸ் இல்லீகல். இறந்த பிறகு டிஜிட்டல் கீ யூஸ் பண்றது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி தப்பு. இறந்த பிறகு அவருடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வாங்கி யூஸ் பண்றது இஸ் இல்லீகல். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும், ரெக்வெஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். அவர் இந்த மாதிரி காலம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆதரைஸ் சிக்னேட்டரியா அப்பாயிண்ட் பண்ணணுமோ அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் ப்ராப்பர் ஆஃபீஸர் கொடுத்தா அவர் அந்த கன்சர்ன் பர்சன் ஆதரைஸ் சிக்னேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அவங்க மொபைலுக்கு அவங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லீகல் பேர்ல புது GST ஆர்சி எடுத்து இதுல இருக்க ஐடிசி அவர் ஐடிசிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுவரை புது பழைய ஆளு GST ரிட்டர்ன் ஆர்சியை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. புது ஆர்சிக்கு புது லீகல் ஹேருக்கு நம்ம GST ஆர்சி அப்ளை பண்ணோன்னே நம்ம ஆஃபீஸர்ட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கு. உள்ள ஆர்சி போடும்போது இந்த ஆப்ஷனுக்கு லிங்க் கொடுப்பாரு. அந்த ஐடிசியா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அடுத்தவங்க சார் அடுத்தால வந்து PF ல சேகர் பாபு சார் ஒரு சந்தேகம் கேக்குறாங்க. அதாவது PF ல வந்து
கிராஸ் வேஜஸ் இபிஎஃப் வேஜஸ்ங்கிற ரெண்டுமே வந்து இப்போதைக்கு வந்து ஒண்ணுதான். முன்னால தான் வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ 15,000 இஸ் மேக்ஸிமம் லிமிட். இது ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம பிஎஃப் ரிட்டர்ன்ஸ் போடணும். நெக்ஸ்ட் வந்து so far not filed ITC 0 for financial year 1920 and 21. இப்போ வந்து ஃபைல் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. சார் பண்ணுங்க சார். இப்போ லேட் ஃபீ வரல. whether DRC 07 enabled in portal. கண்டிப்பா சார். நீ அவர் வந்து ரோயிங் ஸ்குவாட் வந்து டிமாண்ட் ஆன்லைன்ல கிரியேட் பண்ணிட்டாருன்னா DRC 07 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிரும். அப்புறம் வந்து one of my clients file fire வராது. file he have ITC of 6,500 but stock is more than 7 lakhs in the stocks. Rupees 50,000 GST period balance stock value before. இது வந்து அவர் நேர்ல கேட்க சொல்லிருவோமா முரளி? ஆமா நேர்ல கேட்க சொல்லி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், முரளி பேசுறேன் சார். நான் போடுறேன் சார். ஒண்ணு சார் 2 நாள் 3 நாள் அந்த தீபாவளி இதுல வந்து என்னோட கம்பெனியோட கஸ்டமரோட கிளைண்டோட ஆபீஸ்ல ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த ஃபயர் ஆகும்போது நம்ம கிட்ட இருக்க ஐடிசி வேல்யூ வந்து வெறும் 6,500 தான் இருக்கு. சரி. ஆனா அவர்கிட்ட இருக்க ஸ்டாக் 7 லட்சம் ரூபாய் மேல இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து நம்ம பார்த்தோம்னா பிஃபோர் தி ஜிஎஸ்டி பீரியடுக்கு முன்னால இருந்து அந்த ஸ்டாக் கண்டினியூ ஆயிட்டே வருது. ஓகே. இப்போ ஏன் இப்போ ஜிஎஸ்டில போய் ரிவர்சல் கொடுக்கணும், அந்த ஸ்டாக்குக்கு நான் ரிவர்சல் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த இதுக்கு ஜிஎஸ்டி ரிவர்சல் கொடுக்கணும்னா அப்ப நான் ஜிஎஸ்டிக்கு 18% கட்டணுமா, இல்ல அந்த ஒரிஜினல் ரேட் வந்து வேட் பீரியட்ல பாத்தீங்கன்னா 5% இருந்தது. இப்போ வந்து 12 ஆயிடுச்சு, 18 ஆயிடுச்சு சில ப்ராடக்ட்டுக்கு. அப்ப நான் ஜிஎஸ்டில போய் எப்படி நான் அதை ரிவர்சல் பண்ண முடியும்? முரளி சார் இத என்ன பெருமாள் சார் கூப்பிடுங்க. அதான் முரளி சார் இத கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணனும். என்ன பெருமாள் சார் கூப்பிடுங்க, நாங்க பிரைவேட்டா பேசிக்கலாம் சார். ஓகே, थैंक यू. அப்புறம் வந்து rent received as per return rectified but TDS is different in both GST return as well as income tax TDS. இதாவது ரெண்ட் வந்து GST வராதே. இல்ல ரெண்ட் கமர்ஷியல் ரெண்டா இருந்தா GST வரும்ல. TDS கேக்குறாரு. இல்ல கவர்மெண்ட் கொடுத்தா TDS உண்டுல. அது வேணா ரெகன்சிலேஷன் பண்ண வேண்டியது. ஆமா, இல்ல அது நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணனும். ரைட். How to reply for difference between GSTR 3B and GSTR 7? Actually client is making the 3B on the date of billing. The same TDS was reflecting based on payment date. Please clarify. வினோதி மேடம், நோட்டீஸ்க்கு ரிப்ளை எழுது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட். இத வந்து பிராக்டிகலா சொல்றதுங்கிறது எப்படின்னு தெரியல. அனுபவத்திலையும் நம்மளுடைய அப்டேஷன் ஆஃப் நாலேஜ், பழைய சென்ட்ரல் சர்வீஸ் டாக்ஸ் அனுபவங்கள், சேல்ஸ் டாக்ஸ், வேட் அனுபவங்கள் தான் பண்ண முடியும். இது நீங்க நோட்டீஸ்க்கு ரிப்ளை வேணா எழுதி அனுப்புங்க, நானும் பெருமாள் சார் திருத்தி தரோம். ஓகே. அடுத்து நாராயணசாமி சாருக்கு ஒரு சந்தேகம். How to show TCS under IT Act in tax invoice? கண்டிப்பா TCS காட்டித்தான சார் ஆகணும். அது வந்து TCS வந்து அது பேரு டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் இல்லையே. ஓகே, அடுத்த क्वेश्चन சார். அதுல TCS பொறுத்தவரை இப்போ எனக்கு பில்டிங் கான்ட்ராக்டர்ல எங்களுக்கு அப்ளிகேட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஒன்லி ஃபார் குட்ஸ் தான். அதை வந்து நம்ம நிறைய பேருக்கு சொல்லணும் சார். சர்வீஸ் கிடையாது. At present no need to show gross wages in PF. Before which state please? சார் நீங்க அதை வந்து எனக்கு தெளிவா வந்து கூப்பிட்டு கேட்டுருங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் how to transfer ITC of proprietary consent to new partnership firm? Both are same party. ஹலோ சார், இது சேல்ஸ் ஹோல்டர் இருந்தா தான் பண்ண முடியும். இது வந்து என்ன ரீசனுக்கா, என்ன பெருமாள் சார் ஆடிபிளா கேக்குதா? கேக்குதா சார்? பெருமாள் சார் கேக்குது. இத பொறுத்தளவு ஏதாச்சும் ஒரு அவர் காலமா இருந்தா தான் ஐடிசியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், இல்லனா சேல்ஸ் ஹோல் தான் சார் பண்ண முடியும். சரி, அடுத்த கேள்வி சார். வந்து is it any possibility penalty amount recover பண்றதுக்கு? penalty amount recover பண்ணலாமான்னு, அதாவது பார்ட்டி வந்து பேமெண்ட் பண்ணல, ஏதாவது பண்ணலன்னா பர்ச்சேஸ் பெனால்ட்டியோ இந்த மாதிரி பண்ண முடியுமா? அந்த பெனால்ட்டி வேணா, பெனால்ட்டிக்கு ஜிஎஸ்டி போடணும். பெனால்ட்டி இஸ் as per valuation rule ஜிஎஸ்டி போடணும். அடுத்த क्वेश्चन. Partnership between two friends. If one of the partner dies, what is the legal formalities in GST and income tax? சார், என்னுடைய ஹம்பிள் ஒபினியன், முத்தையா சார் உங்க மைக் ஆஃப் பண்ணீங்க. என்னுடைய ஹம்பிள் ஒபினியன், எப்பவுமே பார்ட்னர்ஷிப் 2 பேரை வச்சு போடாதீங்க. 2 பேரை வச்சு போட்டீங்கன்னா ஒரு ஆள் ஏதோ அசம்பாவிதம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிசால்வ் ஆயிரும் ஃபார்ம். நான் எப்பவுமே என் பார்ட்னர்ஷிப் வந்து சார் மினிமம் 3 பேர் வேணும்னு சொல்லுவேன். அப்படி இல்லை டம்மிக்காச்சும் யாராச்சும் ஒரு ஒய்ஃபே ஹஸ்பண்டே போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கவிதா பிள்ளை மேடம் நம்ம யாரை கூப்பிட சொல்லுங்க, இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ணும் பண்ணிக்கலாம். அடுத்து
அப்புறம் ஃபேக்டரி லைசன்ஸ் ரினிவல் லாஸ்ட் டேட் முடிஞ்சு போச்சு. அது ஃபேக்டரி லைசன்ஸ் வந்து எவ்ரி இயர் October 31st இஸ் தி லாஸ்ட் டேட். அது வந்து ஆன்லைன்ல தான் பண்ண முடியும். பிலோ 10 லேபர் இருந்தாலும் கம்பல்சரி தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏற்கனவே எடுத்தாச்சு, அதுக்கு ரினிவல் பண்றீங்க, கம்பல்சரி ரினிவல் பண்ணி தான் ஆக வேண்டும். அது ஆன்லைன் தான், ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் தான். அப்புறம் வந்து கல்யாண மண்டபம் சர்வீஸ் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஜிஎஸ்டி டாக்ஸ். சார் கல்யாண மண்டபம் பொறுத்தளவு என்னை பொறுத்தளவு நீங்க வந்து சர்வீஸ் தான் வரும். உங்களுக்கு 20 lakhs threshold limit சார், அவ்வளவுதான். அடுத்து அப்புறம் ஃபேக்டரி லைசன்ஸ் ஆர்சிஎம் பண்ணணுமா? ஆன்லைன் இது ஆர்சிஎம்ல பே பண்ணணுமா? ஆமா, 5000 ரூபாய்க்கு மேல இருந்தால் ஆர்சிஎம் வரும். அடுத்த கேள்வி. அப்புறம் கேன் ஐ கால், அது பாத்துக்கலாம் ஆஃப்டர் தி மீட்டிங். டவுட்ஸ். ஓகே, அடுத்து அவ்வளவுதான். வேற ஏதாவது क्वेश्चन இருந்தா கேளுங்க சார். அவ்வளவுதானே பெருமாள் சார்? வேற டவுட் இருக்குனா கேட்கலாம். 1 or 2 டவுட்ஸ், அதர்வைஸ் க்ளோஸ் தி செஷன் சார். டவுட் இருந்தா கேட்கலாம். சுப்ரமணி சார் வாங்க. என்ன ரொம்ப அதிசயமா சுப்ரமணி சார் வந்திருக்காரு. பலப்பலன் வந்திருக்காரு. சுப்ரமணி பின்னால் வேற சுப்ரமணியனா இருக்கே. இல்ல சார், முருகன் பெருமாள் சார். ஏன்னா நம்ம அண்ணாச்சி எப்பவுமே கூட அண்ணாச்சி கூட இருக்கணும். நீங்க அண்ணாச்சி கூட வச்சுக்கணும். இல்ல பின்னாடி அங்கிட்ட 50 கடவுளர் இருக்காங்களே. ஆமா ஆமா சார், 50 கடவுளர். சொல்லுங்க. எல்லா கடவுளும் இருக்காரு சார். இப்ப ஒருத்தர் என்ன ஆன்லைன்ல ப்ரொஃபஷனல் சர்வீஸ் சார், அதாவது மைண்ட் இது ஏதோ சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுன்றாங்க. அது பாசிபிலிட்டியா சார்? ஜிஎஸ்டி இல்லாம நான் ரிஜிஸ்டர் பண்ணுவோம்? இல்ல ஆன்லைன்ல இல்ல சார், ஆன்லைன்ல வந்து அவங்க கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க. கிளாஸ் மீன்ஸ் அவங்க வந்து இந்த ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கவங்களுக்கு எல்லாம் மைண்டா அவங்கள மைண்ட் வந்து ஏதோ மைண்ட் ரிலாக்சேஷன் கவுன்சிலிங் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, சார் நான் ப்ரிப்பரேட்டரா ரெஜிஸ்டர் பண்ணணும் சார் அப்படின்றாங்க. ப்ரிப்பரேட்டரா ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இது வந்து சர்வீஸ்ல தானே சார் வருது? 100% சர்வீஸ் தான். ஆமா, சர்வீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் நானு. இல்ல சார், நான் ஜிஎஸ்டி கட்டுற அளவுக்கு எனக்கு இன்கம் இல்ல அப்படின்றாங்க. அப்ப இல்லன்னா விட்டுருங்க. அவரு எது கேட்டிருக்காருன்னா, பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்காக கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போய் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு அடிச்சிரு. ஓகே ஓகே, சரிங்க சார். சரிங்க சார். சார் பெருமாள் சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா சார். அந்த லீகல் ஹையருக்கு டவுட் சார். சொல்லுங்க. ப்ரொப்ரைட்டர் இறந்துட்டாரு, லீகல் ஹையர் வந்து எடுக்கும்போது அந்த ஜிஎஸ்டி நம்பர் இவரோட பேன் பேஸுக்கு மாறிடும் இல்லையா? நம்பர் மாறிடும் இல்லைங்க சார்? எனக்கு ஒண்ணுமே காதுல விழல. சொல்லுங்க சார். லீகல் ஹையர் வந்து பிசினஸ் டேக் ஓவர் பண்ணும்போது இவரோட பேன் பேஸ்னால ஜிஎஸ்டி நம்பரே மாறிடும் இல்லைங்க சார்? இப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா, ஃபாதர் இறந்துறாரு, ஆமா, பையன் வந்து எடுக்கும்போது நம்பர் கண்டிப்பா மாறிடும். ஓகே ஓகே, 100% மாறும். பேன் பேஸ் தான மாறும். அப்புறம் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. கிராஸ் வேஜஸ் அது வந்து एक्चुअली இப்போ வந்து கிராஸ் வேஜஸ் இப்போ வந்து கிராஸ் வேஜஸ் கட்டணுமா இல்ல ரெண்டுமே சேர்த்து கட்டணும் பரவாயில்லை சார்? இப்போ ரெண்டுமே கட்டணுங்க. ரெண்டுமே இல்ல ஆமா, அதாவது வந்து நீங்க கேக்குறது எதுக்கு கேட்டீங்கன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் மட்டும் தான் கிராஸ் வேஜஸ்க்கு இல்ல வந்து ஒரு சின்ன ரேட் மாறுபடும். சரியா? டோட்டல் வேஜஸ்க்கு மாறும். கிராஸ் வேஜஸ் அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 50,000 சம்பளம் வாங்குறாருங்க. நீங்க பழைய பீரியட்ல தான் வந்து 50,000 போட்டு நம்ம வந்து எவ்வளவு பிடிச்சிருப்போம்? 6,500 ரூபாய்க்கு பிடிச்சிருப்போம். சரியா? அப்போ அந்த 6,500 ரூபாய்க்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இப்போ பொறுத்தவரை டோட்டலா நீங்க 15,000 மட்டும் தான் அதுல காமிக்க போறீங்க. சோ அந்த ரேட் வந்து இதுல இப்ப கிராஸ் நெட் எல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டியது இல்லைங்க. ராஜ்மோகன் சார் கேட்டிருக்காரு. எதுங்க? எவ்வளவு கன்சிடர் பண்ணனும்? அதே ரெண்டுத்தையும் சேம் காட்டலாம். ஆமா ஆமா, சேம் தான் சார். அது பழைய பீரியட் முடிஞ்சு. எப்ப இருந்து சார்? எப்பத்துல இருந்து எஃபெக்டிவ் சார் இது? இது 15,000 என்னைக்கு சேஞ்ச் ஆச்சுன்னா அன்னையில இருந்தே வந்துச்சுங்க. அன்னையில. ஓகே, थैंक यू பெருமாள் சார். क्वेश्चन நிறைய இருக்கு, டக் டக்னு வாய்ச்சறேன். மிஸ்டர் ராஜ்மோகன் கேட்டிருக்காரு, ஆர்சிஎம் பே ஃபார் ஆனுவல் ரிட்டர்ன். சரி, ஆனுவல் ரிட்டர்ன் பே ஆர்சிஎம் வந்து நான் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது பே பண்ணா ஐடிசி எலிஜிபிளா? ஐடிசி எலிஜிபிள் இல்லை. அடுத்து ஹேமா மகேஷ் மேடம் கேட்டிருக்காங்க, QRP ஸ்கீம் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் டீலர்ஸ் அப் டு 5 crore. மேடம் டிஃபால்ட்டா ஆப்ஷன் வரும், நீங்க வேணும்னா ஆப்ட் அவுட் கொடுத்து வெளியே வந்துடலாம் மேடம். அடுத்து சம்சுதீன் சார் கேட்டிருக்காரு DRC 01A பத்தி, நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சம்சுதீன் சார், DRC 01ங்கிறது ஷோகாஸ் நோட்டீஸ். அது அமௌண்ட் குவான்டிஃபை பண்ணி நோட்டீஸ் வந்துடும்.
DRC01 வந்தா DRC03ல நீங்க பணம் கட்டணும். DRC01 ஏங்கிறது ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு முன்னால கொடுக்குற நோட்டீஸ். அப்ப DRC01A கொடுத்தாங்கன்னா நீங்க DRC01Bல நீங்க ரிப்ளை கொடுத்து செக்ஷன் 73(5)ல வேலண்டரியில பண்ணணும் சார். 74 எப்பவும் போக வேண்டாம். 74 போட்டிக்கு போனீங்கன்னா அது வந்து வில்ஃபுல் சப்ரஷன் ஆயிரும். 73(5) போறது நல்லது சார். அப்புறம் DRC01A சேலஞ்ச் பண்ண முடியாது. கோர்ட்ல போனா அவங்க வந்து சோகாஸ் நோட்டீஸ்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. இல்ல அதாவது நம்ம DRC01A கொடுக்கும்போது நம்ம அமுக்கபலா சொல்யூஷனை சால்வ் பண்ண முடியும். DRC01 கொடுத்துட்டு அமுக்கபலா பண்ண முடியாது. சரி பெருமாள் சார், ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிருங்க சார், டைம் ஆயிடுச்சு. சரி ரைட். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம். வருகை புரிந்திருந்த அனைத்து தலைவர் பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இது வந்து இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பத்தி இன்னும் அடிஷனலா நாங்க வந்து வெகு விரைவில் வந்து இன்னும் இதோட கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இதை பத்தி நாங்களும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பக்காவா பிளானா வந்து நீட்டா, ஏன்னா அடுத்தால டிசம்பர் 5ல இருந்து இது ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு நீட்டா விரைவில் கொடுக்குறோம். அதுவரை காத்திருங்கள். அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய இந்த இப்போ இது வந்து இதோடைய இப்போ நடந்த செமினார் வந்து யூடியூப்ல வருது. யூடியூப் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு, நீங்க சப்போஸ் யாராவது வர முடியல, நண்பர்கள் வர முடியலன்னா அதை வந்து நீங்க அந்த லிங்க் கூட அவங்களுக்கு அனுப்பலாம். இல்ல இப்போ இதே பார்க்கணும் திருப்பி, இப்போ நம்முடைய திரு ராஜசேகரன் சார் அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இங்க கவனிக்க மாட்டாரு. ஆனா வந்து பிறகு வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு ஸ்லைடா நிறுத்தி பார்த்து என்ன சொல்லியிருக்கு, என்ன சொல்லப்பட்டது எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஏன்னா இதோடைய தாக்கம் வந்து ஜனவரி மாசம் 21வது வருஷம் அந்த வரை இருக்கு. அந்த ஆப்ட் அவுட் கொடுக்கறதுன்னு இருக்கு. இந்த ஆப்ஷன் ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாதுல உங்களுக்கு சந்தேகம் வந்தா கூட நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பமா நினைச்சுக்கோங்க. நாங்க இப்போ இன்னொரு 10 நிமிஷத்துல அதை யூடியூப்லயே அப்லோட் பண்ணுவோம். நீங்க எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணிக்கலாம். அதே போல அடுத்தால விரைவில் வந்து இதுல இன்னும் விளக்கமாகவும் வந்து டீடைல்டு டிஸ்கஷன்ஸும் வச்சிருக்கோம், பிளான் பண்ணிருக்கோம். சீக்கிரம் அதை எல்லாத்துக்குமே இன்டிமேஷன் பண்றோம். வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.